இங்க அனுன்ற பொண்ணை பார்த்து இது பொண்ணே கிடையாது ஆணுன்ற உண்மையை சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே இவங்க அப்பா இந்த பொண்ணை அடிச்சு உள்ள போக சொல்றாரு. ஆக்சுவலா இந்த குடும்பத்துல 3 பேருமே ஆம்பளை பசங்கலாம் பிறக்கறாங்க. பொன் குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு கடைசியா இருந்த அனுப்புன்ற பையனுக்கு மட்டும் பொண்ணுங்க ட்ரெஸ்ஸா போட்டு அழகு பாக்குறாங்க. ஆனா இவனுக்கு வளரும் போதும் பொண்ணுங்க ட்ரெஸ் தான் பிடிக்குது, பொண்ணுங்க ஃபீலிங் தான் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே அவங்க அப்பா கோவப்பட்டு அடிக்கிறாரு. தென் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்றாரு. டாக்டரும் செக் பண்ணிட்டு உடம்பால பையன் மாதிரி தான் தெரியும், ஆனா ஃபீலிங்ஸ்லாம் பொண்ணு மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க என்ன வழின்னு கேட்கறாங்க. அப்பதான் இவங்க ஆபரேஷன் தான் ஒரே வழின்னு சொல்றாரு. சோ சின்ன வயசுன்றதால கொஞ்சம் வருஷம் போனதுமே இந்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ணி பொண்ணாவே மாத்திடுறாங்க. ஆனா அந்த ஊர்ல எல்லாருமே ஆச்சரியமா பாக்கிறதுக்காக வந்து போறாங்க. அதனால இவங்க ஊரு காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த பொண்ணுமே மத்தவங்கள பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க, ஆனா எனக்குன்னு கனவு லட்சியம் ஒண்ணு இருக்கு, அதை யாருமே யோசிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட அண்ணனும் உனக்கு என்ன கனவு இருக்குன்னு சொல்லி நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்பதான் இந்த பொண்ணு எனக்கு சின்ன வயசுல இருந்தே மிஸ் பியூட்டி ஆனன்னு சொல்லிட்டு தான் கனவுன்னு சொல்றா. சோ இப்போ இந்த பொண்ணுக்காக இந்த குடும்பமே சேர்ந்து உன் கனவு நோக்கி ஓடி அவன் என்ன சொன்னாலும் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. தென் இந்த மிஸ் பியூட்டி காம்படிஷன்ல திருநங்கனி உண்மையை சொல்லி கலந்துகிட்டு அந்த டைட்டிலே வின் பண்றா. அதனால அவன் குடும்பத்துக்கு பெருமையை சேர்த்து தரா.